வெல்கம். இது சிரிப்பிடா கோ பிரசன்டட் பை பதஞ்சலி கேஷ்காந்தே. இன்னைக்கு என்ன நடக்க போகுது? இந்த வீட்ல என்னென்னமோ நடக்கும். இன்னைக்கு மட்டும் என்ன நமக்கு தெரியவா போகுது? இதான் நடக்கும். பார்த்து தெரிஞ்சுப்போம். ஹலோ. ஆ ஆமாம்மா, மேனேஜர் டைரக்டர் தான் பேசுகிறேன். வேலைலாம் போயிட்டுருக்கு. அனுப்பிடுறேன். ஓகே. அண்ணே, இவர் ஆஃபீஸில் நான் ஒரு வாட்டி வேலை செஞ்சுருக்கேண்ணே. இவன் ஆபீஸ்லயா? ஆமாண்ணே, வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்கலண்ணே. இந்த ஆள் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியலையே. இந்த ஆள் சம்பளமே கொடுக்க மாட்டானே வேலை செஞ்சா. அதாவது என்னைய பற்றி நான் சொல்லணும்னா, வேர்வை சிந்தி உழைக்கிறவங்களுக்கு அந்த வேர்வையை துடைக்கிறதுக்குள்ளே சம்பளத்தை கொடுக்கணுன்ற ஒரே கொள்கையோடு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு உத்தம புத்திரன், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஆமாம்மா, இல்லை இங்கே யாருக்கும் சொல்ல, உங்களுக்கு ஃபோனில் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, இங்கே தான் என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியுமே. வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன் விவகாரமான ஏய், என்ன கோதண்டன், இன்னைக்கு என்ன லேட்டாக வரீங்களா? ஆமாம் சார், மார்னிங் சார். லேட்டாக வந்து மார்னிங் சொல்கிறதுலாம் டைம் கிடையாது. வேலைக்கு போங்க, சீட்டுக்கு போங்க. உங்களை இப்போ என்ன ரீசனுக்காக பார்க்க வந்தேன்னு தெரியுங்களா? உட்காருங்க. வேலை நேரத்தில் பேச வர்றதே தப்பு. இதில் என்ன ரீசன் என்ன? சார், இன்னையோட நான் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி 6 மந்த் ஆச்சு சார். கங்க்ராச்சுலேஷன். அதை சொல்கிறதுக்காக வந்தீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. சார், ஆ சம்பளம் ஏற்றி தரேன்னு சொன்னீங்க சார். நானா? நீங்கள் தான் சார் சொன்னீங்க. உங்களுக்கா? ஆமாம் சார். எவ்வளோ வாங்குறீங்க? 10,000. கையை கொடுங்க. சூப்பர், 10,000 வாங்குறீங்க. உங்களுக்கு சம்பளம் ஏற்றுறேன்னு ஆமாம் சார். என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருத்தனை வேலை வாங்கிட்டு அவனுக்கு வேர்வை சிந்தி அதை துடைக்கிறதுக்குள்ளே பணத்தை போய் சேரும். புரியுதா? துடைக்காதீங்க. ஓகே, உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு எவ்வளோ ஏற்றலாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ வேணும் உங்களுக்கு? ஆக்சுவலாக சம்பளம் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ வேணும்? நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே. ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா 20,000 ஓகேவா? ஓகே சார். பட் ஆனால் அதுக்கு திறமையானவரான்னு பார்க்கணும். சரியா? இப்போ நீங்கள் 6 மாதம் ஆகிப்போச்சு இல்லையா? ஆமாம் சார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கணக்கு எடுக்கலாம். வருஷத்துக்கு எத்தனை நாள் கோதண்டன்? 365 நாள் சார். மொத்தம் எத்தனை வாரம்? 52. 52 வருது. 48, 12 மாதம் 48 வாரம் தானே? ஓ, அப்படிங்களா? 48 தான். 48 வாரம். இந்த 48 வாரத்தில் சனி ஞாயிறு 2 நாள் வருது. அப்போ 48 × 2 போட்டால் எவ்வளோ வருது? 96 நாள். இந்த 96 நாளை 365 மைனஸ் பண்ணால் 269 நாள். ஆ உட்காரு. இதில் கவர்மெண்ட் ஹாலிடேன்னு வேறு நாங்கள் கொடுத்துருவோம். அது 18 டேஸ். இப்போ 269 மைனஸ் 18 போட்டால் 251 டேஸ் வருது. இதில் உங்களுக்கு சிஎல், பிஎல், மெடிக்கல் லீவ் அது ஒரு 45 நாள். ஆ ஸோ 251ல் 45 மைனஸ் பண்ணால் 206 நாள் வருது. ஆ இதில் உங்களுக்கு தினமும் லஞ்ச் டைம் 1 மணி நேரம், ஆ காஃபி டீ 1/2 மணி நேரம், 1.5 மணி நேரம். ஸோ 206 × 1.5 மணி நேரம் மைனஸ் பண்ணி அதை டிவைட் பண்ணி 8 ஆக்குனா உங்களுக்கு எவ்வளோ நாள் வருதுன்னா 167. எத்தனை நாள்? 167. 365 நாள் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? 167. இதே ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை? 8 மணி நேரம். அப்போ 167 டிவைட் பை 8 போட்டோம்னா 20 டேஸ் தான் நீங்கள் வந்திருக்கீங்க கோதண்டை. ஆ உட்காருங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி, ஃபேன், 1 மணி நேரத்துக்கு 20 ரூபா கரண்ட் பில் செலவாகுது. ஸோ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 8 × 2 160. அப்போ 160 × 20 கிட்டத்தட்ட 3200 ரூபா கரண்ட் பில்லுக்கு செலவாகுது. அந்த டேபிளில் ஒரு ஒர்க். உட்காருங்க. 3200 ரூபா. 6 மாதம் சம்பளம் வாங்கிறீங்களா? ஆமாம் சார். 60,000ல் 3200 ரூபாய்க்கு தான் நீங்கள் வேலை செய்திருக்கீங்க. 3200 ரூபாய்க்கு வேலை செய்திருக்கீங்க. மீதி 56,800 ரூபாய் எப்போ தரீங்க? நானா? சார், நீங்கள் தான் தரணும். நான் டெய்லி வேலைக்கு வரேன் சார். வரீங்க, வந்து விஷ் பண்ணுறீங்க, எப்பாவது லேட்டாக வந்தால் சாரின்னு சொல்லி. எனக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் வேலை செய்கிறது கம்மியாக இருக்கே. இதில் வேறு அட்வான்ஸ் வேறு வாங்கிருக்கீங்க. எவ்வளோ வாங்கிருக்கீங்க? அது ஒரு 1 லட்சம் வாங்கியிருக்கீங்க போலையே. என்ன சார், பண்ணுங்க? இந்த வெஹிக்கிள் லோனு, வண்டி லோனு சார். அது ஒரு எவ்வளோ வாங்கினீங்க? 70,000 வாங்கியிருப்பீங்களா? 170, இது ஒரு 56, 2 38. அப்பா 2,38,000 நீங்கள் தரணும் கோதண்டா. மேனேஜரா இல்லை கணக்கு வாத்தியாரா? இல்லை வந்து கந்து வெட்டிக்காரனா? இல்லைங்க, இவர் தானே சொன்னாருங்க 365 நாள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்ல. உங்கள் எதிர்க்கு தானே பண்ணுறோம். நீங்கள் வேணால் பண்ணி பாருங்க. இவர் வேலையை செய்யலையேங்க. சார், வருஷத்துக்கு 20 நாள் தான் நான் வேலை 20 பார்த்துருக்கேன். நாள் தான் வந்து எனக்கு தெரியுது. ஆனால் தினமும் நீங்கள் புளியோதரை எல்லாத்தையும் நான் கூட சாப்பிட்றேன் உங்கள் சாப்பாட்டை வாங்கி. ஆனால் வேலை செய்த மாதிரி கணக்கு காமிக்கலையா? என்ன பண்ணுறது? இப்போ எப்படி சொல்லுவீங்க? 238 எப்போ தரப்போறீங்க? சார், நான் சம்பளம் ஏற்றி கடை தப்பா சார்? சீச்சி, என்னைய பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் உழைக்கிறான்னா அவனோட வேர்வை துளி காயறதுக்குள்ளே சம்பளத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் நான். ஆனால் நீங்கள் 20 நாள் வேலை செய்து 6 மாதம் சம்பளம் வாங்கியிருக்கீங்களே.